அன்பர்களே வணக்கம். தினம் ஒரு திருத்தலம் பகுதியில் இன்று பார்க்க இருப்பது குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருக்கோவில். இந்து மத வழிபாட்டு ஸ்தலங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் நவக்கிரகங்களின் ஒன்றாகவும் சில வழிபாட்டு ஸ்தலங்களின் துணை கோவிலாகவும் கொண்டு எழுந்தருளியிருக்கும் சனீஸ்வர பகவான் தமிழகத்தில் தனக்கென தனி கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் ஒரே இடம் தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூரில்தான். ஸ்தல வரலாறு: தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் சுரபி நதி என புராணங்களில் போற்றப்படும் பெருமையுடைய சுருளி ஆற்றின் கிளையாக இருக்கும் முதன்மை வாய்க்காலின் மேற்கு கரையில் இருந்த இந்த குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருக்கோவில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் சனீஸ்வரன் ஸ்வயம்புவாக இங்கு மட்டுமே உள்ளார். பல நூற்றாண்டுகளுக்கு முன் இப்பகுதி குள்ளிங்க நாடு என்று அழைக்கப்பட்டது. இங்குள்ள மணிநகரத்தை தலைநகரமாக கொண்டு தினகரன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். மன்னனுக்கு வாரிசில்லை. இவரது கனவில் தேவலோக ரம்பையும் ஊர்வசியும் வந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குமாறு அறிவுறுத்தினார். அதன் பேரில் ஒரு அந்தணரின் குழந்தையை எடுத்து சந்திரவதனன் என்று பெயரிட்டு வளர்த்தார். இதற்கிடையே கர்ப்பம் தரித்த ராணி வெந்துருவை ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தைக்கு சுதாகன் என்று பெயரிட்டு வளர்த்தனர். மன்னன் தினகரனுக்கு 7.5 சனி பிடித்தது. பட்டம் சூட்டும் நிலையில் வளர்ப்பு மகனான சந்திரவதனன் அடர்ந்த செண்பக வனத்திற்குள் சென்று தியானம் செய்தார். மனமிறங்கிய சனீஸ்வர பகவான் தியானத்தை பற்றி கேட்டபோது, வயதான காலத்தில் தந்தையால் தாங்கிக் கொள்ள முடியாது, என்னை பிடித்து ஆட்டுங்கள் என்று மன்றாடினான். மனமிறங்கிய சனீஸ்வர பகவான் பிடிக்கும் காலத்தை 7.5 மாதங்களாக குறைத்து மறைந்தார். மீண்டும் தொடர்ந்து தியானித்த போது மீண்டும் தோன்றிய சனீஸ்வர பகவான் தினகரனை பிடிக்கும் காலத்தை 7.5 நாளிகைகளாக குறைத்ததோடு ஸ்வயம்புவாக தோன்றி அப்பகுதியில் கோவில் கட்டவும் உத்தரவிட்டார். அதன் பேரில் இப்பகுதியில் குச்சு பொற்களால் கோவில் கட்டி வழிபாடு செய்யப்பட்டது. அதனால் இது குச்சனூர் என்று அழைக்கப்பட்டது. வழிபாடுகளும் சிறப்புகளும்: இந்த குச்சனூர் ஸ்ரீ அருள்மிகு சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் தினசரி வழிபாடு நடத்தப்பட்டு வந்தாலும் சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் வரும் சனிக்கிழமைகளில் ஆடி பெருந்திருவிழா என்கிற பெயரில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதுபோல் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் சனிப்பெயர்ச்சியின் போது சனிப்பெயர்ச்சி திருவிழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. ஸ்வயம்புவாக இருக்கும் இந்த சனீஸ்வர பகவான் கோவிலில் விடத்தை மரம் ஸ்தல மரமாகவும், கருங்குவளை மலர் ஸ்தல மலராகவும், வன்னி இலை ஸ்தல இலையாகவும் உள்ளது. இந்த கோவிலில் துணை தெய்வங்களாக அருள்மிகு சோனை கருப்பண்ண சுவாமி, அருள்மிகு லாட சந்நியாசி ஆகியோர் இருக்கின்றனர். சனி தோஷம் உடையவர்கள் இந்த கோவிலிற்கு வந்து மனமுருக வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு வரும் சோதனைகள் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெற முடியும். மேலும் தாங்கள் தொடங்கும் புதிய தொழில் வளர்ச்சி அடையவும், வணிகம் பெருகவும், குடும்பத்தினர் நலமுடன் வாழவும் இவரது துணை வேண்டுமென்று தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வணங்கி செல்கிறார்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.